தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அகுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 44 அடிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். மாணிக்கவாசகர் அடிகளார் எவ்வாறு சிவனை நாம் காண வேண்டும், அவர் கண்ட சிவனை நமக்கு ஒரு குருவாக இருந்து கூறிக்கொண்டு வருகிறார். எவ்வாறு நாம் சிவனை மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும், அவர் சிவன் என்பது யார் என்று மிக அழகாக அவர்களின் வரிகளில் கூறுகிறார். காண்போம். அணுத்தருந்தன்மையிலையோன் காண்க, இணை பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவியை பொருளும் வளர்ப்போன் காண்க, நாளுணர் உணர்வான் நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் மானோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண்ணானலியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானுங் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. மிக அழகான வரிகள். அணுத்தருந்தன்மை ஐயோன் காண்க. ஐயோன் என்றால் மிகவும் நுண்ணியமானவன். அணு என்பது என்ன? மிகவும் நுண்ணியமானது. அதை நாம் நேர்கண்ணால் பார்க்க கூட முடியாது. மிகவும் சூஷ்மமானது, நுண்ணியமானது, சிறிது. அந்த சிறிய அணு போன்ற தன்மையை உடையவன் நம் ஈசன். சிறிதிலும் சிறியவன் நம் ஈசன். அவ்வாறாக அந்த ஈசனை புரிந்து கொள்ளுங்கள். இணை பெறும் பெருமையில் ஈசன் காண்க. அவருக்கு இணையானது எதுவுமே இல்லை. அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். சரி, அணு போல் தானே இருக்கிறார். அணுவிலும் அணுவாக நுண்ணியமாக இருக்கிறார். அவருக்கென்ன அவ்வளவு பெருமை? அதுதான் சிவன். அவருடைய பெருமையை நமக்கு ஈடுபடுத்தவே முடியாது. ஒரு பொதுவாக ஏதோ என்று நம் உலக வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்றால் அவர் அவரை போல் இருக்கிறார் என்று ஒரு எக்ஸாம்பிள் என்று கூறுவார்கள். இல்லை என்றால் ஒரு உபமான லைக் தட் என்று கூறுவார்கள். இது அவ்வாறு கூடவே முடியாது. இணையே இல்லை. அவருடைய பெருமைக்கு இணையே இல்லை. ஒப்பு சொல்லவே முடியாது. அரியதில் அரிய அரியோன் காண்க. அதனால் தான் அவன் அரியவன். எல்லா விஷயங்களுமே அரியதாக உள்ளதோ அதில் எல்லாம் சிறந்த அரியவன். ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், அரியவற்றுள் அரிய அருமையை உடையவன் அந்த ஈசன். அரியதான சில விஷயங்கள் தான் உண்டு. அந்த அரிய விஷயங்களிலும் மிகவும் அற்புதமானவன் அந்த ஈசன். மருவியை பொருளும் வளர்ப்போன் காண்க. சரி, இவ்வாறாக அரியவனாக இருக்கிறாரே, அவருக்கு அப்படி என்னதான் அரியதாக இருக்கிறது? ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் தழுவி இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் இல்லாத ஒன்றே இல்லை. இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதை வளர்க்கிறார். நாம் எல்லாம் வளர்வது ஏதோ ஒரு விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வளர்வது எல்லாம் அந்த ஈசன் நம் உள்ளதால் தான். இந்த உலகத்தில் வளர்ச்சி அடையாத ஒன்றே இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியாக இருக்கும். நாம் வேண்டுமென்றால் நமக்கு ஈடானவற்றை நாம் சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் நமக்கு தோன்றியவாறு அவர்கள் வளரவில்லையே என்று நாம் கூறுவோம். ஆனால் ஈசன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், இருந்து அதை வளர்த்து கொண்டு இருக்கிறான் என்று அறியாதது நம்மளுடைய அறியாமை. நாளுணர் உணர்வான் நுண்ணியோன் காண்க. இவரின் பெருமைகளை இதப்போல் பல டெக்ஸ்ட் என்று கூறுவார்களே, நூல்களை படித்தால் போதுமா? இதுபோல் திருவாசகமாக இருக்கட்டும்,
எல்லா திருமுறைகளாகவும் இருக்கட்டும், இன்னும் சம்ஸ்கிருத மொழியில் போனால் உபனிஷத்துக்கள் உண்டு. ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் என்பது சிவனை பற்றியே கூறுவது, சிவன் எவ்வாறாக பிரம்மமாக ஒப்பிடப்படுகிறார் என்று கூறுகிறது. இது எல்லாம் மட்டும் போதுமா? இது மட்டுமல்ல, நாம் உலகத்தில் எந்த ஒரு ஜடப்பொருளின் விஷயமாக நாம் நூல் எடுத்து படித்தாலும் எந்த ஒரு அறிவிலும் சிவனை காண முடியாது. ஓரளவுக்கு கூறலாமே தவிர நாம் அதை நம் மனதில் உணர வேண்டும். மனதில் உணர்வது மட்டும்தான் சத்தியமானது, அதுதான் சிவன். அவ்வாறாக உணர்ந்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அவரை இதுபோல் உள்ளாரப்பா நீங்களும் உணருங்கள் என்று கூறுகிறார். இது வெறும் நாம் கூற வேண்டும், ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் இது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். இதை நாம் எவ்வளவுதான் பாராயணம் செய்தாலும் எவ்வளவுதான் புரிந்து கொண்டாலும் இது வெறும் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ். ஆனால் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம் மனதில் சிவனை காண வேண்டும். அதிலும் நுண்ணியமானவன். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேலும் கீழுமாக விரிந்து நிற்கிறான். எல்லா இடமும் அவன் இருக்கிறான். அவருக்கு மேலும் கிடையாது கீழும் கிடையாது, எல்லாமே நிறைந்திருக்கிறான். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. எந்த ஒரு பொருளும் படைப்பிற்கு உட்பட்டதால் தான் அது ஆதி உண்டு அந்தம் உண்டு என்று கூறுவார்கள். ஏனென்றால் அது காலத்துக்கு உட்பட்டது. இந்த உலகத்தில் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதுதான். இன்று இருக்கும் நாளை இருக்காது, காலத்துக்கு உட்பட்டது. ஆனால் சிவனோ காலத்தையே படைத்தவன். அவன் எவ்வாறு காலத்துக்கு உட்படுவான்? அதனால்தான் அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. சரி, எவ்வாறாக அவனை புரிந்து கொள்ள முடியும்? பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. அவன்தான் இந்த பந்தம் வீடு எல்லாம் நமக்கு அருள் செய்தவன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. சரி, அவர் எப்படித்தான் நாம் புரிய முடியும்? அவர்தான் நமக்கு எல்லாம் அருளினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் குருவாக இருந்து மாணிக்கவாசக பெருமான். இந்த பந்தங்கள் நாம் எல்லாம் சேர்ப்பது எல்லாமே இந்த ரூபம் எடுத்த பிறகுதான். நாம் சூஷ்ம ரூபமாக இருக்கும் பொழுது இது எதிலேயுமே நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு தேகம் ஒன்று எடுத்து பிறந்து விட்டோமானால் நாம் பிறந்த எல்லாவற்றோடு நாம் பந்தப்படுத்திக் கொள்வோம், ரிலேஷன்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் என்று வரும். நமக்கு ஒரு இந்த ரூபம் வைத்துதான் நாம் பலவற்றை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். வீடானாலும் சரி, வாகனமானாலும் சரி, எல்லாம் இந்த உருவம் போகுவதற்கு தானே. இது எல்லாமே வந்தது இந்த ரூபம் ஒன்று வந்த பிறகுதான். இதை எல்லாம் அருள் செய்பவனும் அந்த ஈசன் தான். அந்த ஈசனே எனக்கு எல்லா சொந்தங்களையும் கொடுக்கிறார், எல்லா பந்தங்களையும் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் அருள்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. இவ்வாறாக எல்லாமே படைத்தவன் அவன்தான். ஜங்கம், அதாவது அசையும் பொருள், அசையா பொருள் என்று பலவாக உள்ளன. இந்த உலகத்தில் பல வகை ரூபங்கள் உள்ளன, பல வகை பொருட்கள் உள்ளன. சிலது அசையும், சிலது அசையாத பொருட்கள். நமக்கு பல சொத்துகள் இருக்கும், அதில் சிலவை அசையும் சொத்து அசையா சொத்து என்றெல்லாம் கூட கூறுவார்கள். இது எல்லாமே நமக்காக கொடுத்தவர் அந்த ஈசன் தான். சரி, நமக்காக கொடுக்கிறாரை எவ்வாறாக கொடுப்பார்? நாம் கர்மத்துக்கு இணையாக அதை நமக்கு அருள் செய்து கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறார். கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கற்பம் என்றால் படைப்பு, இறுதி என்றால் அதன் அழிவு. இவ்வாறாக பல முறை படைப்பையும் அழிவையும் கண்டிருக்கிறான் அந்த ஈசன். ஏனென்றால் அவனில் தானே இது எல்லாமே நடக்கிறது. காலமே அவனை சார்ந்துதான் இருக்கிறது. அவன்தான் அந்த காலத்தையே வெளிக்கொண்டு வந்தான். காலம் வந்த பிறகுதான் இந்த படைப்புகள் வரும். காலம் முடிந்தவுடன் இந்த படைப்பெல்லாம் ஒடுங்கிவிடும், அந்த சிவனிலே ஒடுங்கிவிடும். அது நாம் சென்ற வீடியோவில் கண்டோம். இது போல பல படைப்புகளையும் பல முறை அதன் பிரளயத்தையும் அழிவையும் கண்டவன் அந்த சிவன். யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. சரி, இவ்வாறாக நம் மனதுக்கும் வார்த்தைக்கும் எட்டாதவனாக இருக்கிறான், நுண்ணியனாக இருக்கிறான், பெரியவனாக இருக்கிறான்.
படைப்பை எல்லாம் கண்டவனப்பா என்று ஒதுங்கி விடுகிறோமா? இல்லை, இதை அறிந்தவுடன் அவரை பெற வேண்டும், அவரை அடைய வேண்டும் என்றுதான் நம் விருப்பம் வருகிறது. எல்லோருமே அவரை அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஏன் நம் எல்லோரும் கூறுவோமே, உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூட ஆன்மீகத்திலேயே தொட்டு பார்க்காதவர்கள், உலக வாழ்க்கையிலே இருப்பவர்கள் கூட எனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் என்று கூறுவார்கள். யாராவது எப்பொழுதுமே எனக்கு பிரச்சனை வேண்டும் என்று கூறுவார்களா? ஏதோ சில சமயம் எனக்கு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டும் என்று ஒரு அறையில் சென்று அடைந்து கொண்டு இருப்பார்கள், எனக்கு நிம்மதி வேண்டும் என்று. இந்த நிம்மதிதான் அந்த ஈசன். அவர்களை அறியாமையிலே அவனையே அடைய விரும்புகிறார்கள் எல்லோரும். எல்லோரும் பெற விரும்பும் ஒருவன்தான் அவன்தான் ஈசன். தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்களுக்கு கூட இந்த சிவனை அறிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த மனித பிறவி எடுத்தால் மட்டும்தான் அதில் இருந்து அவரை நினைத்து பக்தியாலோ ஞானத்தாலோ அவரை அடைய முடியும். ஒரு கட்டத்திற்கு மேல் அது பக்தி என்றோ ஞானம் என்றோ வராது. ஏதோ ஒரு விதத்தில் தான், ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தான் நாம் அவரை அடைய முடியுமே தவிர, தேவர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் செய்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறார்கள். அனுபவித்து முடிந்ததும் மீண்டும் இந்த பூமிக்கு தான் வருவார்கள். மனித பிறவியில் மட்டும்தான் அவரை அடைய முடியும், அவரை அறிய முடியும். ரிஷிகளாகவோ சித்தர்களாகவோ யாராலும் ஞானிகளாகவோ இருந்து அந்த சிவனை அடைய முடியும். அதனால் தான் தேவர்கள் கூட அவரை அறிய இயலாது. மனிதர்களுக்கே உரியவர் அந்த சிவன். மனிதர்களால் மட்டும்தான் அவரை அறிய முடியும் என்று கூறுகிறார். பெண்ணான் அழியெனும் பெற்றியன் காண்க. இந்த பெண்ணாகவும் இருக்கட்டும், ஆணாகவும் இருக்கட்டும், அலியாகவும் இருக்கட்டும், யாரானாலும் அந்த சிவனின் படைப்பு தான். இன்றைய காலத்தில் பெண்களை பல வகையாக ஆன்மீகத்தில் இருந்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஜாதி அடிப்படையிலும் அவர்களின் கல்வி அறிவு அடிப்படையிலும் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு பாகுபாடு, அதாவது டிஸ்கிரிமினேஷன் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவாக நாம் பூசி மறைத்தாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல்தான் அலி என்பவர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒதுக்கி கொண்டே வருகிறார்கள் இந்த சமுதாயம். ஆனால் உண்மையான பக்தன் அவரில் வேறுபாடு பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் அது எல்லாமே சிவனில் இருந்து வந்தது. சிவனை அடைவதற்கு அந்த விருப்பம் மட்டும் போதும். மித்தம் எல்லாம் தானாகவே வந்துவிடும். அது கல்வியானாலும் சரி, அதற்கான சந்தர்ப்பங்கள் ஆனாலும் சரி, எல்லாமே தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் அந்த விருப்பத்தை கொடுப்பதும் அந்த அறிவை கொடுப்பதும் அந்த ஈசன் தான். அவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். அவனுக்கு இந்த பாகுபாடே கிடையாது. ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ பாகுபாடே கிடையாது. அது எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தான். அவனை நான் அறிவேன், நான் அறிந்த சிவனுக்கு இந்த எந்த பாகுபாடும் இல்லை, அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று கூறுகிறார் அந்த குரு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இந்த சிவனை நான் திருப்பெருந்துறையிலே கண்ணால் கண்டேன் அப்பா. இது எல்லாம் என் கற்பனை இல்லை, நான் கண்ட சிவனை, நான் புரிந்த சிவனை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. அவன் அருள் சுரந்து கொண்டே இருக்கும். அது ஒரு சுனை போன்றது. அது வற்றவே வற்றாது. அருள் சுரந்து கொண்டே இருக்கும். என்னதான் நாம் செய்தாலும் அவரின் ஒரு அன்பும் அரவணைப்பும் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். அது பலவற்றில் நம்முடன் ஊடுருவியே இருக்கும் என்று கூறுகிறார். கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அவருடைய அந்த சிவனுடைய கருணையின் பெருமையை நான் கண்டிருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு கூறுகிறேன். இதெல்லாம் என் கற்பனை இல்லை. அதனால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவனை இவ்வாறாக மனதில் நினைத்து தியானம் செய்யுங்கள். இதுதான் சிவன். நாம் வேறு பலவற்றையாக படித்திருப்போம், கண்டிருப்போம். வேறு பல அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அறியாமையின் விளைவு. சிவன் என்பவன் இவன்தான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.